பாயாசத்துக்கு சேமியா வறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. அதனால் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு, நெய் சூடானதும் நம்ம வந்து பாயாசத்துக்குன்னு தனியாக சேமியா இருக்குது, அதை வாங்கிட்டு வந்து அதை வந்து போட்டுக்கலாம். இதை வந்து நீங்கள் உடச்சும் சேர்த்துக்கலாம், அப்படியேவும் சேர்த்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வர்ற அளவுக்கு, இந்த பதம் வர அளவுக்கு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். கலர் நல்லா மாறி இருக்கணும். இதை வந்து அப்படியே இறக்கி வச்சுட்டு, அடுத்தது நம்ம வந்து ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு நான் வந்து பால் எடுத்திருக்கேன், நல்லா திக்கான பால். அதை வந்து காய வச்சுக்கலாம். பாருங்கள், பால் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இந்த பாலில் வந்து நம்ம ஒரு கொஞ்சமாக வந்து தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். அது எதுக்குன்னு சொல்லி நான் அப்புறமா சொல்கிறேன். இந்த பாலை வந்து இப்போது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு சேமியா போட்டு நம்ம வந்து அதில் மிக்ஸ் பண்ணும்போது சேமியா வந்து நல்லா உப்பி வரும். அதனால் அப்போ அந்த மிச்ச பாலை ஊற்றிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு சர்க்கரையை போட்டுக்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் சர்க்கரையை போட்டு அந்த சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் ஒரு கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பொன்னிறமாக, அந்த இந்த சேமியாவை நம்ம இப்போ வந்து இதில் சேர்த்துக்கலாம். பாலில் சேமியாவை சேர்த்ததும் நம்ம வந்து ஒரு கலந்து விட்டுக்கலாம். ஒரு முறை கலந்து விட்டு, இந்த பால் வந்து லைட்டாக ஒரு கொதி வர வரைக்கும் அடுப்பில் வச்சுருப்போம். கொதி வந்ததும் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம வந்து முந்திரி திராட்சை வந்து இப்போ வறுத்துக்கலாம். அதுக்கு 1 ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி திராட்சை 2 போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த அளவுக்கு செவந்திருந்தால் போதும். இதை வந்து நம்ம பாலில் எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம். நெய் வேணுன்றவங்க நெய் ஊற்றிக்கோங்க, நல்லா ஸ்மெல் நல்லாயிருக்கும். இதை ஒரு கிண்டி விட்டுட்டு நம்ம வந்து அடுத்ததாக இதுக்கு ஏலக்காய் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஏலக்காவும் சர்க்கரையும் போட்டு அந்த ஏலக்காய் பொடியை நம்ம போட்டு இதுவும் வந்து ஒரு கிண்டி வச்சு நம்ம அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை வந்து மூடி வைக்க போகிறோம். பாருங்கள், 5 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தா நம்ம மூடி வச்சுருந்த சேமியா வந்து நல்லா உப்பி வந்துடுச்சு. இதில் நம்ம இன்னும் மிச்சம் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பாலை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பாலை சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு அவ்வளோதான். இந்த பால் பாயசம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.